بسم الله الرحمن الرحيم. கடுமையான நோய்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர்களுக்கான நேர்த்தியான வழியை தீனுல் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு வெற்றியான வழியை காட்டியிருக்கின்றது என்று சொன்னால், இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் அவர்கள் நிரந்தரமான வெற்றி அடைவதற்கான மிக சிறப்பான வழிகள், தோல்வியே இல்லாத வழிகளை ஷரியத் காட்டியிருக்கின்றது, தீனுல் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. அவர்கள் எக்காலத்திலும் சருகி விடுவார்கள் என்று பயப்படவே தேவையில்லாத அளவிற்கு மிக தைரியமாக ஷரியத் காட்டிய, தீன் காட்டிய வழியிலே அவர்கள் மிடுக்கான நடை போட்டு தைரியமாக செல்லலாம். எங்குமே தோல்வி என்பது இருக்காது, எங்குமே சருகுதல் என்பது இருக்காது. ஆனால் இன்றைய உலகமும் மனிதர்களுக்கான வழிகளை காட்டுகின்றோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆசைகளை ஊட்டி, பேராசைகளை ஊட்டி, தவறான பாதைகளை காட்டி ஒரு கட்டத்திலே அவர்கள் வீழ்ந்துவிட்ட பிறகு தூர நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களாக மட்டுமே இன்றைய உலகம் செயல்பட்டுக் கொள்கிறது. இதுதான் தீனுல் இஸ்லாம் காட்டிய ஷரியத் வழிக்கும் இன்றைய நவநாகரீக உலகம் காட்டும் வழிக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ்வுடைய வழி என்றைக்கும் சருகாது, என்றைக்கும் பாதிப்பு இருக்காது. ஆனால் உலகம் காட்டக்கூடிய இந்த வழி இருக்கின்றதே, மனிதனுடைய ஆசையை தூண்டும். நீ அதை செய்யலாம், இதை செய்யலாம், அதை பிடிக்கலாம், இதை பிடிக்கலாம், தேவையில்லாத கற்பனைகளை அவனுக்குள்ளே வளர்த்து அவனை அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் வேலையை இன்று கனகச்சிதமாக செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆண்கள் பெண்கள் என உள்ளடக்கிய இந்த சமூகத்திலே அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான கட்டளைகளை கொடுத்திருக்கின்றான். இஸ்லாமிய ஷரியத்திலே கிட்டத்தட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்குமான சட்டங்களில் ஒரே விதமாகத்தான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் மட்டும் சற்று வித்தியாசங்கள் இருக்கும். கட்டளைகள் எல்லாம் ஒன்றுதான், அவர்களுக்கான சில சலுகைகள் இருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழுகை இருக்கின்றது, ஆண்களின் மீதும் கடமை, பெண்களின் மீதும் கடமை. ஆண்கள் மாதத்தினுடைய அனைத்து நாட்களும் தொழ வேண்டும். ஒரு மாதத்திலே 30 நாளோ 31 நாளோ 28 நாளோ எத்தனை நாட்களாக இருந்தாலும் அத்தனை நாட்களும் 5 வேளை தொழ வேண்டும். அதிலே குறைவு செய்வதற்கான வழிகள் இல்லை. ஆனால் பெண்களுக்கு சில நாட்களை அவர்கள் தொழுகை கொள்வதற்கான சலுகை வழங்க வேண்டும். இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யலாம்? மாதவிடாய் போன்ற காலங்களிலே நீங்கள் தொழுகையை விட்டு விடலாம், அதை திரும்பவும் தொட வேண்டியதில்லை. அந்த நாட்களிலே நீங்கள் விடலாம். இதுதான் வித்தியாசம். கடமை என்னமோ ஒன்றுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும், ஆனால் சில வித்தியாசம். அதே போன்ற நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆணாகப்பட்டவர் ரமலானுடைய மாதம் முழுவதுமாக நோன்பு நோக்க வேண்டும். அந்த மாதம் 30ஆக இருந்தாலும் சரி, 29ஆக இருந்தாலும் சரி. ஆனால் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நாட்களை அவர்கள் நோன்பு விடுவதற்கான சலுகைகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் பிறகு என்ன செய்யணும்? அந்த நோன்புகளை கணக்கிட்டு பிறகு வைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகை என்பது கிடையாது அவர்களுக்கு. மாதத்தில் சில நாட்கள் அவர்கள் விடக்கூடிய அந்த தொழுகையை திரும்பவும் தொட வேண்டியது என்பது இல்லை. ஆனால் நோன்பை, எத்தனை நோன்பை அவர்கள் விடுகின்றார்களோ அத்தனை நோன்பை அவர்கள் கணக்கு எடுத்துக்கொண்டு பிறகு வேறு காலகட்டத்திலே அதை நிறைவேற்றுவது கடமையா இருக்கு. கண்ணியமிக்க சகோதரர்கள், இதுதான். இப்படியாக சில வித்தியாசங்களை அல்லாஹ் தஆலா ஷரியத்துடைய கட்டளைகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால்
சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதல்களை அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதுதான் அல்லாஹ்வை கட்டுப்படும் விஷயத்தில். அல்லாஹ்வை கட்டுப்படும் விஷயத்திலே ஆண்களுக்கு என்று தனி ஒரு வழி கிடையாது, பெண்களுக்கு என்று தனி இல்லை. இருபாலருக்கும் சமமாக நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஆண்கள் எப்படி அல்லாஹ்வை அடிபணிய வேண்டுமோ அதே போன்றுதான் பெண்களும் அடிபணிந்தாக வேண்டும். அல்லாஹ் ஆண்களுக்கு எதையெல்லாம் கட்டளையாக பிறப்பித்துள்ளானோ இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று அதுபோன்றுதான் நியமிக்கவர்களே அல்லாஹ்வை கட்டுப்படும் விஷயத்திலே இருபாலருக்கும் சரிசமமாக வைத்திருக்கின்றான். இருபாலரும் அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடப்பதில் தான் வெற்றியை வைத்திருக்கின்றான். இருபாலருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வெற்றியை அல்லாஹ் தஆலா ஷரீஅத்தை, தீனை, மார்க்கத்தை முறையாக சரியாக பின்பற்றி நடப்பதில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை தவிர்த்து கொள்வது, எதை செய்யுங்கள் என்று சொன்னாலும் அதை செய்வது. பெண்களுக்கான அவர்களுக்கான பொறுப்பாளர்களாக அல்லாஹ் ஆண்களை ஆக்கியிருக்கின்றான். அவர்களுடைய தீனுடைய விஷயத்திலே, அவர்களுடைய மறுமையுடைய விஷயத்திலே கவலை செய்யக்கூடியவர்களாக யாரை ஆக்கி வைத்திருக்கின்றான்? ஒவ்வொரு ஆண்களையும் ஆக்கியிருக்கின்றான். ஆண்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கி ஆக்கியிருக்கின்றான். அவர்களுக்கான சரியான தீனுடைய பாதைகளை காட்டுவதற்கு. பெண்களை நாம் சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பக்குவப்பட்ட பெண்களாக நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், வரலாற்றிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வலம் வருவார்கள். இரவு நேரங்களில் தங்களுடைய நாட்டு மக்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்காணிப்பதற்காக வலம் வருவார்கள் இரவு நேரங்களில். இன்றைக்கு யாரையும் அது போன்ற ஆட்சியாளர்களை நாம் பார்க்க முடியாது. தன்னுடைய நாட்டு மக்களின் மீது அத்தனை பெரிய ஒரு கவனம், அக்கறை. எப்படி எல்லா மக்களும் சரியாகத்தான் இருக்கின்றார்களா, நிம்மதியாகத்தான் இருக்கின்றார்களா, அவர்கள் உண்மையிலேயே எதுவும் கஷ்டமில்லாதத்தான் இருக்கின்றார்கள் என்பதை கண்காணிப்பார். இதுதான் ஒரு ஆட்சியாளருடைய ஒரு உண்மையான ஒரு தன்மையாக இருக்கும், உன்னதமான தன்மையாக இருக்கும். அந்த அடிப்படையிலே அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்திலே ரோந்து பயணம் செய்கின்றார்கள். ஒரு வீட்டிலே நிற்கின்றார்கள். அந்த வீட்டிலே தாயும் மகளும் பேசக்கூடிய அந்த உரையாடலை கேட்கின்றார்கள். ஒரு வீட்டிலே ஒரு தாய் ஒரு மகன் உரையாடி கொண்டிருக்கின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் என்னதான் உரையாடுகின்றார்கள் என்பதை சற்று நின்று கேட்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகின்றார்கள். தாய் சொல்லுகின்றார், மகளே, பால் கறந்து விட்டோம், பாலை கறந்து விட்டோம். இந்த பாலிலே விடுவதற்குள்ளாக என்ன செய், நீ தண்ணீரை கலந்து விடு. தண்ணீரை கலந்து விட்டால் அதிகமாகிடும், நம்ம விற்பனைக்கு அதிகமாக நம்ம விற்கலாம், அதிகமான லாபத்தை சம்பாதிக்கலாம். அதற்கு மகன் சொல்லுகின்றார், இது யாருடைய ஆட்சி காலம் தெரியுமா? உமர், ஹலீஃபா உமர், அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த அவர்கள் ஹலீஃபாவுடைய உமருடைய ஆட்சி காலத்தில் நாம் கலப்படம் செய்ய முடியும்? அதற்கு தாய் சொல்லுகின்றார், உமர் என்ன, ஹலீஃபா என்ன, இந்த நேரத்திலும் பார்த்து கொண்டா இருக்கிறார். அவன் என்ன சொல்ற, உமர் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், அவர் என்ன, உமர் ஹலீஃபா அவர்கள் பார்த்து கொண்டா இருக்கின்றார். அதற்கு மகன் சொல்லுகின்றார் பதில், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபா அவர்கள் பார்க்கவில்லை என்றால் சொன்னாலும் கூட அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றானே. ஹலீஃபா பார்க்கவில்லை, ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் அல்லவா, இது போன்ற தவறை நாம் செய்யக்கூடாது அல்லவா என்று சொல்லும் இந்த உரையாடலை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பின்னால் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நாள் காலை விடுகின்றது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணை, அந்த வீட்டு பெண்ணை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்வதற்காக தூது அனுப்புகின்றார். ஏன் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இத்தனை பெரிய இரையச்சம் உள்ள பெண்களும் என்னுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்றார்களே, அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இத்தனை பெரிய
அல்லாஹ்வை அச்சம் கொள்ளக்கூடிய பெண்களா? நிச்சயமாக இது போன்ற பெண்கள் தான் என்னுடைய வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு மருமகளாக ஆக்கிய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு ஆண் திருந்தி நடக்கின்றார். அவர் அல்லாஹ்வை அச்சம் கொள்ளுகின்றார். அவர் உண்மையிலே பயப்படுகின்றார். அல்லாஹ் எதையெல்லாம் சொன்னாலும் அதை செய்கின்றார். விட சொன்னதை விட்டு விடுகின்றார். அல்லாஹ்விற்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு என்ன செய்கின்றார்? வாழ்க்கையை நடத்துகின்றார். ஆனால் இதை கொண்டு அவருக்கு மட்டும்தான் என்ன பிரயோஜனம் வரும்? அவர் வெற்றி பெறுவார். ஒரு ஆண் திருந்தி உண்மையிலே ஷரீஅத்துடைய அடிப்படையில் நடந்தால் அவருக்கு பிரயோஜனம், அவருக்கு மட்டும் பிரயோஜனம். சில நேரங்கள் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணாகப்பட்டவர் திருந்திவிட்டால், அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தீனுடைய அம்சத்தை கொண்டு வந்து விட்டால், மார்க்கத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் நடந்து விட்டால் என்ன பிரயோஜனம் தெரியுங்களா? தலைமுறையாக அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திலே உறுதிமிக்கவர்களாக இருப்பார்கள். சஹாபிய பெண்மணிகளால் இப்படிப்பட்ட கட்டமைப்பை ஏற்படுத்தப்பட்டது. ஒரு பெண்ணாகப்பட்டவர் திருந்திவிட்டால், அவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு விட்டால், அவர்களும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து உண்மையான ஷரியத்தை தீனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், இதை கொண்டு பிரயோஜனம் எப்படி தெரியுங்களா? தலைமுறையாக அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்திலே தீன் உடையவர்களை உருவாக்குவான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், ஒழுக்கமான பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தெடுப்பார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம், இது என்ன பெண்கள் மஜ்லிஸா, பெண்களுக்காக பயான் செய்கின்றீர்கள் என்றெல்லாம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் நமக்கு கீழ் தாய், மகள், சகோதரி என்னும் சொந்தக்காரர்கள் பெண்கள் என பல கட்டமைப்புக்குள் உள்ளாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும். எனவே அவர்களுக்கான வழிகாட்டுதலாக நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கான வழி நாமும் இதிலிருந்து வழி எடுக்க வேண்டும். அதே சமயத்திலே நமக்கு கீழுள்ளவர்கள், நமக்கு கட்டுப்பட்டவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் சரியான பாதையை காட்டுவதில் ஆண்கள் நிச்சயமாக முன்னோடியாக திகழ வேண்டும் என்பதே இந்த உரையினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, தாய்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா எத்தனை பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இதையெல்லாம் நீங்கள் கேட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளிலே சொல்ல வேண்டும். இதையெல்லாம் கேட்டுவிட்டு இங்கே விட்டுவிடக்கூடாது. உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு எத்தனை பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நபிமார்கள் வரவில்லை பெண்களிலே, எந்த நபிமார்களும் வரவில்லை பெண்களிலே. ஆனால் வந்த அத்தனை நபிமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர ஒட்டுமொத்த நபிமார்களும் இதே தாய்மார்கள் தான் பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறார்கள். எத்தனை பெரிய அந்தஸ்து தாய்மார்களுக்கு! நபிமார்களை மட்டுமல்ல, சஹாபாக்களை, மிகப்பெரிய வலியுல்லாக்களை என்றெல்லாம் உலகமே போற்றக்கூடிய மிகப்பெரிய இறை நேசர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அவர்களை எல்லாம் வளர்த்தெடுத்த பெருமையை எல்லாம் தாய்மார்களுக்கு கொடுத்திருக்கின்றான். வரலாற்றை ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். முஹையத்தீன், தீனை புதுப்பித்தவர் என்று பட்டம் பெற்ற அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். மிகப்பெரிய வலியுல்லா, பகதாத் நாட்டில் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய இறை நேசர். அவர் குழந்தை பிராயத்தில் இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் எல்லாம் கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் ஒரு வியாபார கூட்டத்தோடு வெளி நாடுகளுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். பல ஆண்டுகள் ஆகும், 10 ஆண்டு ஆகலாம், 15 ஆண்டுகள் கூட ஆகலாம், நிறைய ஆண்டுகள் பிடிக்கும் அவர்கள் கல்வி கற்று முடிப்பது. இப்படியாக ஒரு வெளியூருக்காக தன்னுடைய குழந்தையை அனுப்பி வைக்கின்றார் தாய். அந்த வியாபார கூட்டத்தோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு தாய் சொல்லி அனுப்பும் உபதேசங்கள் ஒன்றுதான், மகனே, நீ எந்த காலத்திலும்
தலையே போகும் விஷயமாக இருந்தாலும் பொய் சொல்லாது என்று அவர்கள் சொல்லி அனுப்புகின்றனர். அந்த குழந்தை அந்த விஷயத்தை அப்படியே பிடித்துக் கொள்ளுகின்றார். அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஜுப்பாவிலே 40 தங்க காசுகளை பொற்காசுகளை கட்டி வைத்து இதை உன்னுடைய செலவுக்கு வைத்துக் கொள்வதாக சொல்லி அனுப்பிவிடுகின்றார். வியாபார கூட்டம் செல்லுகின்றது. காட்டின் வழியாக என்ன செய்யப்படுகின்றது? கொள்ளை கூட்டங்கள் அந்த வியாபாரத்தை சூழ்ந்து கொண்டு அவர்களிடத்தில் உள்ள பொருட்களை எல்லாம் பறிக்க ஆரம்பிக்கின்றனர். பறித்துவிட்டு இந்த சிறியவர் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார் அந்த தாயார். அந்த சிறியவர் இந்த கொள்ளை கூட்டங்கள்லாம் வந்து இவங்ககிட்ட கேட்குறாங்க, உன்னிடத்தில் என்ன இருக்குப்பா? அவங்க சொல்றாங்க, என்னிடத்துல 40 தங்க காசுகள் இருக்கு. அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். யாருமே உண்மை சொல்ல மாட்டார்கள் கொள்ளைக்காரரிடத்திலே. ஆனால் அந்த கொள்ளைக்காரரிடத்தில் உண்மையை சொன்னாங்க. என்னுடைய ஜிப்பாவிலே 40 தங்க காசுகள் என்னுடைய தாயார் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த கூட்டத்தினுடைய தலைவர் விசாரிக்கின்றான், மகனே எப்படி அப்பா நீ இவ்வளவு உண்மை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று விசாரிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், என்னுடைய தாயார் நான் வீட்டிலிருந்து புறப்படும் போதே சொல்லிவிட்டு அனுப்பினால் எந்த தடைபோற விஷயமாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நீ பொய் சொல்லாது. எனவே என்கிட்ட இருக்கிறது நான் உண்மையை சொல்லிட்டேன். அல்லாஹ் தஆலா அதை கொண்டு அந்த கொள்ளை கூட்டத்தாலே திருந்தியதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த சிறுவனுடைய அந்த செயல் உண்மையை சொன்னார் அல்லவா, அந்த செயல் இருக்கின்றதே அத்தனை பேர்களையும் திருத்தி விட்டது என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெண்களுக்கான அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வலி உண்டாக்கள் எல்லாம் இவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆண்களுக்கு பெண்களுக்கும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய விஷயத்தை எத்தனை பெரிய வித்தியாசம் தெரியுமா? ஒரு ஆணாகப்பட்டவர் அல்லாஹ் எந்த வாசல் வழியாக நீங்கள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நாடினாலும் அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சலுகை தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணாகப்பட்டவர் இந்த 4 விஷயங்களை செய்தால் மட்டும் போதும். அந்த 4 விஷயங்கள் என்ன தெரியுங்களா? சொன்னார்கள், 5 நேரம் தொழுகையை பேணுதலாக தொழுது, ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நோற்று, தன்னுடைய கற்பொழுக்கத்திலே ஒழுக்கமாக இருந்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பாரையானால், இந்த 4 விஷயத்தை ஒரு பெண் செய்வாரானால் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே நீங்கள் விரும்பிய வாசலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா உரிமை கொடுப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எத்தனை பெரிய அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள். எனவே அல்லாஹ் தஆலா பெண்களுக்கென்றே பலவிதமான சலுகைகளையும் உரிமைகளையும் அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம், மிகப்பெரிய தியாகத்தினுடைய வரலாறுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாக பெண்கள் இருந்திருக்கின்றார். ஃபிரௌனுடைய மனைவி, எப்படிப்பட்ட கொடுங்கோலன் ஃபிரௌன், அவனுடைய மனைவி யார் தெரியுமா? ஆசியா அம்மையார். அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர் பெண்மணி. குர்ஆன் போற்றுகின்றது, சொர்க்கத்திற்குரிய பெண் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. அவருடைய ஈமானுக்கு சாட்சி பகர்கின்றது குர்ஆன். இப்படியாக வரலாற்றில் நிறைய பார்க்கலாம். கடுமையான வியாதிகளை அகப்பட்டுக் கொண்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ரஹீமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நேரத்தில் தன்னுடைய கணவனோடு இருந்தார் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியார், எப்படிப்பட்ட கஷ்டத்திற்குள்ளானார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே தனிமையிலே தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழிருந்து மலைக்கு சென்று உணவுகளை கொண்டு கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்தார். இன்றைக்கும் ஹாஜிகளிடத்தில் நாம் கேட்கின்றோம், அந்த மலையிலே ஏறுவதற்கு இன்றைக்காவது பல வசதிகள் வந்துவிட்டது. ஆனால் அன்றைக்கு எந்த வசதியுமே இல்லாத அந்த நேரத்திலே மலைக்கு சென்று உணவு கொடுத்து வரக்கூடிய பெண்மணியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். சொன்னால் எத்தனை பெரிய கஷ்டத்தையும் சகித்து கொள்ள தீனுக்காக வேண்டி இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய செல்வத்தை அத்தனையும் அர்ப்பணித்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு
தீனுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய மரண தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்றார்கள். எனக்காக நீங்கள் தீனுக்காக உங்களுடைய எல்லா சொத்து செல்வங்கள் அத்தனையும் நீங்கள் கொடுத்தீர்களே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு துஆ செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக வரலாற்றை நாம் பல பெண்களை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட உயர்தரமான அந்தஸ்தை உள்ள பெண்கள் தான் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாம் ஒவ்வொருவரும் பெறப்பட்டிருக்கின்றோம். சகோதரியாக, மகளாக, மனைவியாக, தாயாக, சொந்த பந்தங்களாக பல பெண்களை நாம் பெற்றிருக்கின்றோம். இவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் ஆண்கள் மீது கடமையாக இருக்கின்றது. இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக பெண்கள் மீது குறை சொல்லிவிடுகின்றோம். அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதலை காட்டாதது யாரின் மீது கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். நிறைய வாங்கி கொடுக்கின்றோம், பல வசதிகளை செய்து கொடுக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு தீன் வருவதற்காக, மார்க்கம் வருவதற்காக நாம் என்ன செய்தோம் என்பதை ஒவ்வொரு ஆணும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அவர்களும் வெற்றி பெற வேண்டும், அவர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் மட்டும் நாம் சுகமாக இருந்தோம் என்று அல்ல, மறுமையிலும் அவர்கள் நம்முடன் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்களை நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான கடமைகளை சரியான முறையிலே செய்துவிட்டு பிறகு அவர்களை நாம் தீனுடைய வழியிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னதை போன்றுதான், ஒரு பெண்ணாகப்பட்டவர் அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹை அச்சம் கொண்டு தீனுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் இதை கொண்டு பிரயோஜனம் என்ன தெரியுமா? தலைமுறை தலைமுறையாக ஒழுக்கமான ஒரு சந்ததிகளை அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவார்.